வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியன் பாலிட்டியில் உள்ள எஸ்எஸ்சியில் கேட்ட ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து இந்தியன் பாலிட்டியில் இது வந்து ஒரு 2 கிளாஸ் இருக்கும். என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதுக்கப்புறம் வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அண்ட் பார்ட் 4A இதில் உள்ள என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருமோ அதிலேருந்து என்னென்ன ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். So first question என்னன்னு பார்க்கலாம். Which among the following rights comes into the category of public litigation petitions? இந்த public litigation petitions நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம். பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. பொதுநல வழக்கு எப்போ போடுவாங்க அப்படின்னா எகெயின்ஸ்ட் தி ஜென்ரல் டாபிக், ஒரு பர்டிகுலர் ஜென்ரலான டாப்பிக்கில் தான் போய் நம்ம பொதுநல வழக்கு போட முடியும். பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போய் 2 பேர்த்துக்கான பிரச்சனையை வச்சு நம்ம பொதுநல வழக்கு போட முடியாது. ஒரு ஜென்ரல் டாபிக், இப்போ வந்து புகை மூட்டை அதிகமாகுது, புகையெல்லாம் வந்து வாகன புகையெல்லாம் அதிகமாக இருக்குது, ஹெல்மெட் போடணும். ஸோ இந்த மாதிரி பொதுநல வழக்கெல்லாம் வந்து எதில் போடுவாங்க அப்படின்னா இந்த பப்ளிக் லிட்டிகேஷன் பெட்டிஷன்ஸில் போடுவாங்க. இந்தியா இஸ் கன்சிடர்ட் அஸ் தி ரிபப்ளிக் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் எலெக்டட். ஸோ ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் வந்து எலெக்ட் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். What was the exact constitutional positions of the Indian Republic when the constitution was brought into force with effect from 26 January 1950? So எதில் இருந்து நம்ம வந்திருப்போம் அப்படின்னா the sovereign democratic republic. sovereign democratic republic தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, which writ is issued by the High Court or Supreme Court to compel an authority to perform a function that is was not performing. அவர் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து இதை நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறது என்ன அப்படின்னா மேண்டமஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிட் வந்து ஒரு 5 ரிட் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா செர்ச்சுரரி, ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், கியூ வாரண்டோ அப்படின்னு வந்து ஒரு 5 இருக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம போக வந்து பார்க்கலாம். The separations of judiciary from the executive has been provided in one of the following parts of the Indian constitutions. அதாவது அந்த ஜுடிஷியரி வந்து எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து பிரிக்கிறது என்ன அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்ட் 4 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது இருக்கும். Which of the following categories of citizens of the prescribed age may be registered as a voter? ஸோ யாருன்னா நான் ரெசிடென்ட் சிட்டிசன்ஸ், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஓட்டுக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். Which of this is not included in the fundamental right of the Indian constitution? ஸோ இதில் வந்து எது வந்து ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ரைட் டு ஸ்பீச் இருக்கும், அதுக்கப்புறம் ஈக்விட்டி பிஃபோர் லா இருக்கும், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸும் இருக்கும். எது இல்லை அப்படின்னா ரைட் டு ஒர்க் வேஜஸ் ஃபார் தி ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸில் இல்லை. நம்ம வந்து எலாபரேட்டாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலலாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம வேறு ஒரு லெக்சர் சீரிஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஓல்டு கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம அதை பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். The bills of which of the following categories can be initiated only in the Lok Sabha? ஸோ இது வந்து என்ன பில்? மணி பில். நம்மளுக்கு தெரியும் லோக் சபாவில் மட்டும்தான் மணி பில் வந்து கொண்டு வருவாங்க. Which of the following can be court issue for enforcement of fundamental rights? ஸோ என்ன ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுங்கிறதுக்காக ரிட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அண்டர் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் of state policy, up to what age of the children they are expected to provide free and compulsory education? எத்தனை வயசு வரையும் அப்படின்னா 14 வயசு வரையும் அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும். இந்த டேர்ம் செக்குலர், இந்த செக்குலருங்கிற டேர்ம் வந்து எப்போ வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட். இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்து நிறையா விஷயம் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த செக்குலருங்கிற ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் வந்து எப்போ வந்து இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்ம நீங்கள் இந்த பாலிட்டியை பற்றி படிக்கிறப்ப இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் எலாபரேட்டாக படித்து வச்சுக்கோங்க. Which of the following is not a fundamental right? இதில் வந்து எது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. Which of the following rights order of the court or high court is sought to get an order of authority quashed அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செர்ச்சுரரி. இந்த செர்ச்சுரரி தான்
இந்த கொடுத்துருக்க வேர்ட்ஸ்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னா செர்ஷியரி அப்படின்னு அர்த்தம். சிவில் ஈக்குவாலிட்டி இம்ப்ளைஸ் சிவில் ஈக்குவாலிட்டினா என்னன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவில் ஈக்குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Of the following words is the preamble of the Constitution of India which is not inserted through the Constitution of 42nd Amendment. இதில் வந்து எந்த 42nd Amendmentல வந்து எந்த வேர்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிக்னிட்டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து இன்சர்ட் பண்ணிக்க மாட்டோம். இன்டெகிரிட்டி, செக்குலர், சோசியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்லாம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியிருப்போம். ப்ரியாம்பிளில் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்போம், முகப்புரையில் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்போம். எது மட்டும் இருக்காது அப்படின்னா இந்த டிக்னிட்டி மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். Indian Parliament can rename or redefine the boundary of the state by the simple majority. நம்மளோட பவுண்ட்ரிஸை வந்து மாற்றி அமைக்கிறது, நம்மளோட ஸ்டேட்டோட பேரை மாற்றுறது, அதெல்லாம் வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலே வந்து நம்ம அவங்க சட்டம் இயற்றுவாங்க. விச் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து பொலிட்டிக்கல் பவர் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் வந்து பொலிட்டிக்கல் பவர் பீப்புள்கிட்ட தான் இருக்கும், மக்கள்கிட்ட தான் இருக்கும், நம்மளுக்கு தெரியும். ஸோ பொலிட்டிக்கல் பவர்னால் மேக்ஸிமம் வந்து மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் பவர் வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கும். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த பொலிட்டிக்கல் ரைட். பொலிட்டிக்கல் ரைட்டுங்கிறது என்ன அப்படின்னா ரைட் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ அதான் வந்து பொலிட்டிக்கல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா ஆர் கேரண்டீட் த்ரூ தி எதுலேருந்து நம்மளுக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். அந்த ரிட் 5 ரிட் சொன்னோம்ல, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிட்ஸ் ஆஃப் தி ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் இஸ் sought to produce in a court a person suspected to be missing in custody. மிஸ்ஸிங் இன் கஸ்டடியில் வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறத இது அர்த்தம். அதாவது ஒருத்தர் காணா போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கம்பல்சரியாக வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆல்கோனார் நீதி பேராணை கொடுக்கறது எது அப்படின்னா இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பில்ஸ் த பிரசிடென்ட் மஸ்ட் அக்கார்ட் ஹிஸ் சாங்ஷன்ஸ் வித்தவுட் சென்டிங் இட் பேக் டு தி ஃப்ரெஷ் கன்சிடரேஷன்ஸ். மணி பில்லை வந்து அவர் திரும்ப அனுப்ப மாட்டார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எக்கனாமிக் ஜஸ்டிஸ், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ஹேஸ் ப்ரொவைடட் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் enumerated as a right in the constitutions of India. ஸோ இதில் வந்து எது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிடையாது அப்படின்னா இந்த எக்கனாமிக் ரைட்டுங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கிடையாது. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் மென்ஷன் இன் தி ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிளில் எது இருக்காது அப்படின்னா இந்த அடல்ட் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறது ப்ரியாம்பிளில் இருக்காது. ஜஸ்டிஸ், ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி ஆஃப் பொசிஷன்ஸ்லாம் வந்து ப்ரியாம்பிளில் இருக்கும். இந்த அடல்ட் ஃப்ரான்சிஸ்ங்கிறது வந்து இருக்காது. இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ரெகக்னைஸ் மைனாரிட்டிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப், எதில் பேசிஸ் ஆஃப்னா அவங்களோட பீப்புளோட பாப்புலேஷன்ஸை பொறுத்தா வந்து மைனாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரைட் ஆஃப் மேண்டமஸ் கேன் பி இஷ்யூட் பை த சுப்ரீம் கோர்ட் டூ. ஸோ மேண்டமஸ்லாம் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், த அஃபிஷியல் டு பெர்ஃபார்ம் பப்ளிக் டியூட்டி. அவரோட ஒரு வேலையை பார்க்கறதுக்காக நம்ம வந்து மேண்டமஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், இஷ்யூ பண்ணலாம். ஹவு மெனி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், மொத்தம் வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ரைட் டு ஓட் இன் எலெக்ஷன்ஸ் டு எ பார்லிமெண்ட் இஸ், ரைட் டு ஓட் இன் எலெக்ஷன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டு. ஸோ அது வந்து என்ன ரைட் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரைட் டு ஓட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். இதில் வந்து எது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாதுன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஃபண்டமெண்டல் ரைட் இன் அவர் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆர் இன்ஸ்பயர்டு பை த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருந்தால் நம்ம வந்து எடுத்திருப்போம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, அண்டர் தி கான்ஸ்டியூஷன்ஸ் த பவர் டு இஷ்யூ ரைட் இன் ஹேபியஸ் கார்பஸ் இஸ் வெஸ்டட் வித். யார் வந்து ஹேபியஸ் கார்பஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டும் பண்ணலாம், ஹை கோர்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர், போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி புல்வார்க் ஆஃப் தி பர்சனல் ஃப்ரீடம்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புல்வார்க் ஆஃப் தி பர்சனல் ஃப்ரீடம்ங்கிறது வந்து ஹேபியஸ் கார்பஸ்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். The writs for the enforcement of fundamental duties are issued by the Supreme Court.
ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். Evaluate the following statement. The legal interpretations of equality is chiefly influenced by equality before law and equal protections law. அது கரெக்டானு கேட்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டு. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா மீன்ஸ் ரூல் ஆஃப் லா. ஸோ கரெக்டு. ஸோ போத் ரெண்டுமே கரெக்டுங்கனால போத் ஆர் கரெக்ட் அப்படின்னு போகணும். The writ issued by the Supreme Court compelling a quasi-judicial or public authority to perform mandatory duty. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் மேண்டமஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்க வந்து கரெக்டாக அவங்க டியூட்டியை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா மேண்டமஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மோட்ஸ் கேன் சிட்டிசன்ஷிப் கேன் அக்வயர்டு. ஸோ எது மூலமாக வந்து சிட்டிசன்ஷிப் நம்ம வாங்கலாம் அப்படின்னா பை பர்த், ஹெரிடிட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இது மூலமாக வாங்கலாம். ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம வாங்க முடியாது. ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் 2 1 2 3ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். In which of the following cases the Supreme Court held that the fundamental rights are unamenable அப்படிங்கிறது எந்த கேஸில் இருந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கேசவன பாரதி, அதாவது கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ இவரை பற்றி கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இவர் இப்போ ரீசெண்டாக தான் இறந்தார். ஸோ இந்த கேசவானந்த பாரதி கேஸ் இருந்து தான் நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அன்அமெனபிள் அப்படின்னு சொல்கிறது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இஸ் அவர் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆர். ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸுங்கிறது என்ன அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியாது லா, அதாவது நாட் என்ஃபோர்ஸபிள் இன் தி கோர்ட் ஆஃப் லா. ஸோ அது வந்து நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கு இதுதான், அதாவது இதுதான் பண்ணணும் அப்படின்னு லா மூலமாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் டஸ் நாட் ஃபிகர் இன் தி ப்ரியாம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ். இது எது இருக்காது அப்படின்னா இந்த ஃபெடரல்ங்கிறது வந்து ப்ரியாம்பிளில் இருக்காது, மிச்சம் 3மே இருக்கும். இதெல்லாம் என்னென்னு படித்து வச்சுக்கோங்க. சோசியலிஸ்ட், செக்குலர், சொவ்ரிங், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இது எல்லாமே வந்து ப்ரியாம்பிளில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபெடரல்ங்கிறது மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் த ரூல் ஆஃப் யாரோட ரூல்னா மொரார்ஜி தேசாய் 1978 வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த சாப்டர் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன்க்ளூட் என்னென்னா டியூட்டி டு செரிஸ் அண்ட் ஃபாலோ தி நோபல் ஐடியாஸ் விச் இன்ஸ்பயர்ட் அவுட் ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கொடுத்துருப்பாங்க. விச் பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் டீல்ஸ் வித் தி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ பார்ட் 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 4A அதாவது ரைட் டியூட்டிஸ், அதாவது நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பார்ட் 4A வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் கேன் பி இஷ்யூட் பை த சுப்ரீம் கோர்ட். மொத்தம் 5 இருக்கும். ஸோ 5ம் டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கலாம். The preambles of our constitutions reads India as socialist, democratic, கடைசியாக பாருங்கள் sovereign, socialist, secular and democratic republic. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். Who is the guardian of fundamental rights? ஸோ நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் தலையிடும். நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பிரச்சனைனா சுப்ரீம் கோர்ட் தான் நம்ம போவோம். நெக்ஸ்ட்டு, which part of the Indian constitutions deal with the fundamental rights? Fundamental rights na part 3. So part 3ல தான் வந்து fundamental rights. So part 1ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியா அண்ட் யூனியன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதை பற்றின நேமை மாற்றுறது, பவுண்ட்ரிஸை வந்து பிரித்து வைக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் யார், யூனியன் டெரிட்டரிஸ் யார் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்ட் 1. ஸோ பார்ட் 2ல் வந்து சிட்டிசன்ஷிப் யாருக்கெல்லாம் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது. ஸோ இந்த பார்ட் 2 ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்கு, சிஏஏ அமெண்ட்மெண்ட்னால பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பார்ட் 2ல் தான் வந்து இந்த நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்ட் 2ல் தான் இருக்கும். ஸோ பார்ட் 3 என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, நம்மளோட அடிப்படை உரிமைகளை வந்து பார்ட் 3ல் இருக்கும். பார்ட் 4ல் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். பார்ட் 3ல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹவு மெனி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேறு, ரைட்ஸ் வேறு. டியூட்டிஸ்னால் நம்மளோட கடமை எத்தனை இருக்கும் அப்படின்னா 11 கடமைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க உருவாக்கும் போது 10 இருந்துச்சு. 11 வந்து 14 வயசு வரையும் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரியாக வந்து எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இன்சர்ட் பண்ணாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் கிவன் டு ஏலியன்ஸ்க்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சியில், பார்த்துக்கோங்க.
கன்சென்ட் ஆஃப் தி பீப்புள். ஸோ கன்சென்ட் ஆஃப் தி பீப்புள் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வாஸ் அடாப்டட் ஃப்ரம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது நிறையா எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அயர்லாண்ட்லேருந்து எடுத்துறாங்க. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கார்டியன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம பார்த்துருக்கோம், கோர்ட்டு தான். ஸோ வந்து ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரி வந்து கரெக்டான ஆன்சர். த ஐடியா ஆஃப் தி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்டு கரெக்டான ஆன்சர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் அவைலபிள் டு இந்தியன் சிட்டிசன்ஸ் ஒன்லி. யார் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் உள்ள லா எது, ரைட் எது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட் எதுனா ப்ரொடெக்ஷன்ஸ் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் அந்த ரைட் பொருந்தும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் கான்ஸ்டியூஷன்ஸ் டீல்ஸ் வித் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 51A, ஆர்டிகல் 51A வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நாங்கள் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 51A ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது, அதில் வந்து 11 இருக்குது, அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. த ப்ரியாம்பிள் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேஸ் நோ மென்ஷன். எது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காது? அடல்ட் ஃப்ரான்சிஸ்ங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காது. which part of the constitutions deals with the directive principle of state policy? Part 4. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேறு ஆடட் எப்போ வந்து ஆட் பண்ணாங்க? 42nd அமெண்ட்மெண்ட். 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஆட் பண்ணாங்க. செக்குலர் ஸ்டேட் இஸ் ஒன். செக்குலர் ஸ்டேட் அப்படின்னா, அதாவது செக்குலர் கண்ட்ரி அப்படின்னா நோ ரிலீஜியன்ஸ் ஆஃப் இஸ் ஓன், அதுக்குன்னு ஒரு ரிலீஜியன்ஸ் கிடையாது. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இஸ் இம்ப்ளைட் இன் ரைட் டு ஸ்பீச். ஸோ ரைட் டு ஸ்பீச்சில் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸுங்கிறதும் வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிராண்டட் டு த இந்தியன் சிட்டிசன்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொடுக்குறத வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா, எமர்ஜென்சி பீரியட் அப்போ சஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதோட ஆர்டிகல் என்னன்னா, ஆர்டிகல் 359ங்கிறது வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்போ போயிடும் அப்படின்னா, எமர்ஜென்சிஸ் போட்டாங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படியே போயிடும். போய் நீங்கள் போராட்டம் பண்ண முடியாது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு அதெல்லாம் வந்து எதுவுமே செல்லுபடி ஆகாது, கோர்ட்டில் நம்ம போக முடியாது. A right issued by the High Court or Supreme Court to protect the fundamental rights of the citizens is known as. நம்மளோட என்ன அப்படின்னா, இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹேபியஸ் கார்பஸ் தான் இவங்களுக்கு இப்போ மேலே கொடுத்துருக்க வேர்ட்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் ஹேபியஸ் கார்பஸ். The main purpose of including the directive principles of state policy to the Indian Constitution welfare state, establish a welfare state. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு லா போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து மனசில் வச்சுட்டு தான் பண்ணணும். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹேஸ் டிஸ்கிரைப்ட் பை தி அம்பேத்கர் as the heart and soul of the Indian Constitution. heart and soul of the Constitution எதோ சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் தான் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து போன தடவை குரூப் டியில் கேட்டாங்க, ஏஎல்பியில் கேட்டாங்க, ஜேஇ எக்ஸாமில் கேட்டாங்க, எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்டாங்க. நோ பர்சன் ஷால் பி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இஃப் ஹி ஹேஸ். எப்போ வந்து அவர் வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆக முடியாது அப்படின்னா, வாலண்டரிலி அக்வைர்ட் சிட்டிசன்ஷிப் பை தி அதர் கண்ட்ரி. வேணுன்னே போய் அதர் கண்ட்ரிலையும் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரு அப்படின்னா நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவருக்கு வந்து கேன்சல் ஆயிரும். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் கேரண்டீட் பை த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா, இந்த குரூப் 1 கிடையாது, ப்ராப்பர்ட்டி கிடையாது, ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் வித்தின் தி சர்டைன் லிமிட்ஸ் இஸ். ஸோ இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா, என்ஷூர்டு இன் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரி, ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் வித்தின் தி சர்டைன் லிமிட்ஸுங்கிறது கேரண்டீட் ஆஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கும். ஸோ அதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், நோ பர்சன்ஸ் கேன் எம்ப்ளாய்டு இன் தி ஃபேக்ட்ரிஸ் ஆர் மைன்ஸ் அன்லஸ் ஹீ இஸ் above the age of 14 years. ஸோ 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து அவங்க வந்து பணி அமர்த்தக்கூடாது. ஸோ அது கரெக்டான ஆன்சர் வந்து 14. ஸோ இதெல்லாம் 18ன்னு போடுவாங்க, 18 கிடையாது, 14 வயசு. த ரைட் ஆஃப் ஹேபஸ் கார்பஸ் இஸ் இஷ்யூட் இன் தி ஈவெண்ட் ஆஃப். ஸோ வந்து போலீஸ் வந்து தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா,
அந்த இது. ஸோ ராங்ஃபுல் போலீஸ் டிடென்ஷன் அப்படி தான் கரெக்டான ஆன்சர். The political equality is found in. ஸோ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், நம்மளோட ஓட்டு போடுற உரிமை தான் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, அப்போ தான் வந்து ஃபவுண்ட். லிஸ்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் ஆடட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அஸ் எ பார்ட். ஸோ எப்போ வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த இதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 4ல். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மொத்தமாக வந்து என்னென்னலாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 4A வரையும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலையும் இதோட கண்டினியூஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.